வணக்கம் நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகனின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க. இன்னைக்கு இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சித்தருடைய ஜீவ சமாதியில் பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாத அமாவாசை என்று நடைபெற்ற பூஜையில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னன்னோ, மேலும் இந்த கணக்கன்பட்டி சித்தர் யார், இவரை வழிபடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, இவர் என்னென்ன அதிசயங்களை நிகழ்த்தினார்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தீங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பழனியில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஊர் தாங்க இந்த கணக்கன்பட்டி. இந்த கணக்கன்பட்டியில் வாழ்ந்த சித்தரை பற்றி பல கதைகள் சொன்னாலும் அவர் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்ட பழனியில் பிறந்தவருங்க. இவருடைய இயற்பெயர் தான் பழனிசாமி. தன்னுடைய வாழ்க்கையை பொது வாழ்க்கையில் அர்ப்பணித்து கொண்டு தினமும் கடவுளுக்காக பார்த்தீங்கன்னா பணியாற்றி வந்திருக்காரு. இவருடைய உடல் முழுவதும் பச்சை நிற கொண்ட சட்டையும் அழுக்கான வேட்டியை மட்டுமே தான் எப்போதும் அணிந்திருப்பார். அது மட்டும் இல்லைங்க, இவருடைய ஒரு பெரிய மூட்டை வைத்து கொண்டே தான் எங்கேயும் தெரிந்திருக்காரு. அதனை எங்கு சென்றாலும் தூக்கி கொண்டே போவாருங்க. அந்த மூட்டையை யாராவது தொட வந்தாங்கன்னா ரொம்ப கோபமாக கத்தி அவங்கள விரட்டி அடிச்சிடுவாரு. கடவுளுடைய அனுகிரகத்தினால பல்வேறு வகையான அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்திய பிறகு ஜீவசமாதி அடைந்திட்டாலும் பழனியிலிருந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஒரு இடம் அமைந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவருடைய ஜீவ சமாதியை அமைத்திருக்காங்க. இவருடைய பக்தர்களும் இவரை தரிசிக்க தினமுமே ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு வந்து செல்வதாக சொல்லப்படுதுங்க. காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் கோவிலுடைய நடை திறந்திருக்கு. இங்கு தினந்தோறும் காலை 7 மணிக்கு சிறப்பு மண்டல பூஜை நடத்தப்படுது. அமாவாசை பௌர்ணமி தினங்களில் மேலும் பார்த்தீங்கன்னா பக்தர்களுடைய கூட்டம் எப்போதும் அதிகமாக இருக்கும். இங்கு மாசி மாத அமாவாசை என்று பார்த்தீங்கன்னா நடைபெற்ற கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்து இந்த கணக்கன்பட்டி சித்தருடைய ஜீவ சமாதியை தரிசித்து சென்றிருக்காங்க. இந்த சித்தரை பார்த்தீங்கன்னா பொதுவாகவே தரிசித்து சென்ற பிறகு பல்வேறு மக்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. இந்த சித்தரை தரிசிப்பதால் பார்த்தீங்கன்னா நிச்சயம் எங்களுக்கு இருந்த பல பிரச்சனைகள் தீர்வதற்கான வழியும் பிறந்திருக்கு. மேலும் இவர் பார்த்தீங்கன்னா வாழ்ந்த காலங்களில் சில விஷயங்களை குறிப்பாக உணர்த்திருக்காரு. அந்த குறிப்பை பார்த்தீங்கன்னா பின்பற்றியவங்களுக்கு பல வழியிலும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றமும் உண்டாயிருக்கு. இந்த சித்தரை பார்த்தீங்கன்னா பலரும் தற்போது தொழில் செய்யக்கூடிய இடத்துல வைத்து வழிபட தொடங்கிட்டாங்க. அப்படி இந்த சித்தருடைய மகிமையை நம்ம சொல்லிகிட்டே போகலாங்க. இந்த சித்தர் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் பரட்டை தலையோடு அதற்கு மேலே ஒரு துண்டை வைத்து தலப்பா கட்டி தாங்க இருப்பார். இவர் பழனியில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களும் சுற்றி திரிந்திருக்காரு. ஆரம்பத்தில் இவரை கண்ட ஊர் பொதுமக்களுமே பார்த்தீங்கன்னா அனைவரும் இவரை ஒரு பைத்தியன்னு கல்லால் அடித்து விரட்டியிருக்காங்க. இந்த அழுக்கு மூட்டையால் கையில் வைத்து சுற்றி வந்ததால் இவரை பழனி சுற்று வட்டாரத்தில் இருந்த பொதுமக்களும் இவரை மூட்டை சுவாமின்னு அழைக்க தொடங்கிட்டாங்க. பழனியில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய மலைகள் இருக்குல்ல, அதில் ஒன்று பழனி முருகன் கோவில், மற்றொன்று பார்த்தீங்கன்னா இடுமன் கோவில். இதில் இவர் பார்த்தீங்கன்னா இடுமன் கோவிலில் தான் பல வருடங்கள் வாழ்ந்து வந்திருக்காரு. பிறகு பழனி மலைக்கு அருகில் இருக்கக்கூடிய கணக்கன்பட்டி ஊரில் சுற்றி திரிந்திருக்காரு. அப்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மரத்தடியில் அமைந்திருந்த போது அந்த வழியே சென்ற கார் ஒன்று வழிமறைத்திருக்காரு. அந்த காரில் இருக்கக்கூடிய வெளிநாட்டிலிருந்து வந்த தம்பதிகளும் தன்னுடைய மகனுக்காக வாய்ப்பேச முடியாமல் இருந்ததால் அவங்க பழனி மலை முருகனை தரிசனம் செய்ய சென்று கொண்டிருந்திருக்காங்க. அவங்களே கணக்கன்பட்டி சித்தரும் பார்த்தீங்கன்னா காரில் இருந்து இறங்க சொல்லியிருக்காரு. அந்த தம்பதியர்களுக்கு என்ன செய்வதுன்னே தெரியாமல் இருந்திருக்காங்க. பிறகு காரில் இருந்து இறங்கி வந்த பெண்மணியோட கணக்கன்பட்டி சித்தர் எதிரில் இருக்கக்கூடிய கடையில் போய் ஒரு பிரியாணி வாங்கிட்டு வான்னு சொல்ல அந்த பெண்மணிக்கு வேறு வழி இல்லைங்க. ரோட்டுக்கு எதிரே இருக்கக்கூடிய ஒரு கடையில் போய் பிரியாணி வாங்கி கொண்டு வந்தா. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணியும் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒரு சுத்தம் சைவ குடும்பம். அதனால் அந்த பெண்மணிக்கு பிரியாணியுடைய சுவை பிடிக்காமல் மூக்கை பிடித்து கொண்டே பிரியாணி வாங்கி வந்திருக்கா. பிறகு பிரியாணி வாங்கி வந்த பிறகு கணக்கன்பட்டி சித்தர் இந்த பிரியாணியை பார்த்தீங்கன்னா உன்னுடைய மகனுக்கு கொடுன்னு சொல்ல அந்த பெண்மணிக்கு தடுமாற்றத்தோடு வாங்கி வந்து சாப்பாட்டை பிரித்து பார்த்தபோது ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்திருக்கு. அந்த பெண்மணி வாங்கி வந்த பிரியாணியும் பார்த்தீங்கன்னா பட்டணத்தில் இருந்தது சாம்பார் சாதமாக மாறிடுச்சு.
இதனை பார்த்து ஆச்சரியமடைந்த அந்த பெண்மணியும் அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே கணக்கன்பட்டி சித்தருடைய காலில் விழுந்து வணங்கிட்டு பழனியை நோக்கி சென்றிருக்காங்க. அந்த குடும்பம் சென்று கொண்டிருந்த போது பார்த்தீங்கன்னா இவங்களை நோக்கி லாரி ஒன்று வேகமாக வந்திருக்கு. அதனை பார்த்த அந்த சிறுவனுமே பார்த்தீங்கன்னா அம்மா வண்டி வர்றதுன்னு கத்த தொடங்கிட்டான். இதுவரையுமே அந்த சிறுவனுடைய வாய் பேசாமல் இருந்த அந்த பெண்மணி அந்த சிறுவனுடைய வாய் பேசுவதை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருக்கா. உடனே பார்த்தீங்கன்னா முருகனை தரிசனமாக்காமல் மீண்டும் திரும்பி வந்து அந்த கணக்கன்பட்டி சித்தரை வணங்கி சென்றிருக்காங்க. இதன் பிறகு சித்தர் பார்த்தீங்கன்னா கண்ட பிறகு ஏராளமான நன்மைகள் நடந்ததுன்னு எண்ணற்ற மக்கள் சொல்லிட்டே இருக்காங்க. நம்மள பலர் பார்த்தீங்கன்னா எதையும் எளிதில் நம்ப மாட்டோம். அப்படி நம்பால கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகள் அருளை தவற விட்டவங்க லட்சக்கணக்கான பேர்கள் இருப்பீங்க. மகா நல்ல சரித்திரங்கள் பல படைத்து விட்டு சென்றிருக்கக்கூடிய யுக புருஷர்னு கூட சொல்லலாம். கடவுளின் அவதாரன்னு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரை பார்த்தீங்கன்னா பழனி சுற்றுப்பகுதியில் நடமாடிய மகத்தான ஒரு மகாந்தாங்க மானுட ரூபத்தில் வாழ்ந்த கடவுள்னே இவரை பற்றி சொல்லிட்டே போனலாம். இவர் வாழ்ந்த விதம், பக்தர்களோடு பழகிய விதமும், பக்தர்களுடைய கர்ம வினைகளை தீர்த்த விதம் அனைத்துமே வித்தியாசமுங்க. அத்தனையும் செய்துவிட்டு அவர் சாதாரணமாக தான் இருந்திருக்காரு. அந்த நாள் தான் என்னமோ இவரை நிறைய பேர் அவரை நம்ப மறுத்தாங்க. அவருடைய உருவ அமைப்போ மக்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்தலைங்க. சராசரி உயரம், பரட்டத்தலை, அதை சுற்றி முண்டாசு, அதோடு மலிங்கப்படாத முகன்னு பச்சை நிற சட்டை அணிந்து உலாவியவரை முதன்முறையாக பார்த்தவங்க இவரை போய் எப்படி வணங்குவதுன்னு மலைத்திருக்காங்க. குழம்பியும் மருகி நின்றிருக்காங்க. ஆனால் மூட்டை சுவாமிகளுக்கு தன்னை நாடி வந்த ஒவ்வொருவனுடைய அனைத்து ஜென்ம பிறப்பு இறப்பு பாவ புண்ணியங்களுக்கு விடாது துரத்தும் வினைகளும் தெளிவாக தெரிந்திருக்கு. அந்த வினைகளை விரட்ட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்துருக்காரு. அந்த வகையில் சிலரிடம் பார்த்தீங்கன்னா மண் வெட்டி கொடுத்து மண் தோண்ட சொல்வாரா, சிலரிடம் பள்ளமாக இருக்கக்கூடிய குழிகளை மூட சொல்வார். சிலரிடம் பார்த்தீங்கன்னா கற்களை எல்லாம் பொறுக்கி வந்து ஒரு இடத்துல குவித்து போட சொல்லியிருக்காரு. சிலரிடம் சாக்கடை தண்ணீரை சரி செய்ய சொல்வாரா, பெரிய பாறாங்கல்லை கொஞ்சம் தூரத்துக்கு புரட்டி போட சொல்லியிருக்காரு. சிலரிடம் பார்த்தீங்கன்னா வடக்கே போ தெற்கே போன்னு, சிலரிடம் கிழக்கில் போய் மேற்கே வான்னு கூட சொல்லியிருக்காரு. ஒரு குறிப்பிட்ட மரத்தை சுற்றிவான சிலருக்கு அடி கூட விழுந்திருக்குங்க. சிலரே ரத்தம் வரும் வரை கூட அடித்துண்டு, சிலருக்கு ஏக வசனத்தில் திட்டும் விழுங்க. சில சமயம் சராமறையாக கடுமையான வார்த்தைகளும் விடுவதுண்டு. சிலரை பார்த்தீங்கன்னா பக்கத்திலே சேர்க்க மாட்டாரு. சற்று தொலைவில் வரும்போதே ஆகியோக்கியே வரான், அவனை திரும்பி போக சொல்லுங்கன்னு கற்று விடுவாராம். சிலரே அருகில் அழைத்து வைத்து கொண்டு அன்பாக பேசுவாருங்க, கருணையோடு பார்ப்பாரு. இப்படி பார்த்தீங்கன்னா இவர் பல விஷயங்களை செய்திருக்காரு. வெகு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவரை தன்னை பழனி முருகன் அருகே உருமாற்றி காண்பித்து உண்டா. இப்படி இவர் எந்த உத்தரவிட்டாலும் அவை மக்களுடைய கர்ம வினைகளை விரட்டினார்னு காலப்போக்கில் தான் இந்த உண்மையை மக்கள் உணர்ந்திருக்காங்க. அதன் பிறகு மூட்டை சாமிகளை நோக்கி தினந்தினம் நூற்றுக்கணக்கான படையெடுத்தாங்க. அதன் தொடர்ச்சியாக அவரை பற்றிய விவரங்களும் வெளி உலகுக்கு வந்திருக்குங்க. பழனி கணக்கன்பட்டியில் தான் சுவாமிகள் பிறந்திருக்காரு. அந்த ஊரை சேர்ந்த திம்மநாயக்கருக்கு 2 மனைவி. மூத்த தாரத்தின் மகனாக பிறந்தவர் தாங்க சாமி காளிமுத்து என்ற பெயர் இவருடையது. சிலர் இவரது பெயர் காளியப்பன்னு சொல்லுவாங்க. ஆனால் பழனியப்பன் என்பது தாங்க இயற்பெயர்னு கூட சொல்கிறாங்க. அதனால் தான் இவரை பார்த்தீங்கன்னா பழனிசாமின்னு மாறியதாகவும் சொல்லப்படுது. சித்தியினுடைய பாரபட்சத்தால் படிப்பை பாதியில் விட வேண்டியதாக இருக்குது. இதனால் பால்காரர் ஒருவர் வீட்டில் வேலைக்கு சென்று விட்டாராம். ஒரு தடவை பார்த்தீங்கன்னா பால்காரர் எதிர்களுடன் சண்டை போட்டதில் இவர் கடுமையாக தாக்கப்பட்டு பழனிமலை காட்டுக்குள்ளே வீசப்பட்டிருக்காரு. அந்த காட்டுக்குள்ளே 3 நாட்கள் சுய நினைவில்லாமல் கிடந்திருக்காரு. 4வது நாள் சுவாமிகளை கட்டிலிருந்து மீட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. அவரை பரிசோதித்த டாக்டர்களும் இறுதி விட்டதாக சொல்ல உடனே சவக்கிடங்களில் உடல் வைக்கப்பட்டிருக்கு. ஒரு நாள் முழுக்க உடல் அங்கே இருந்து மறுநாள் உடல் மயமாகி விட்டது. அடுத்த நாள் இடுமன் மலை குகை ஒன்றில் பழனிசாமி தியானத்தில் இருப்பதை கண்டு அனைவருமே ஆச்சரியப்பட்டு பார்த்துருக்காங்க. கிடங்களில் கிடந்தவருக்கு எப்படி உயிர் வந்ததுன்னு, மலை குகைக்கு போனவர் யார் என்பதுன்னு யாருக்குமே தெரியலைங்க. இடுமன் மலை காட்டுக்குள்ள கிடந்த 3 நாட்கள் அவரிடம் சித்த புருஷருக்கான மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கலான்னு சொல்லப்படுது. இடுமன்மலை சிவன் கோயிலில் உச்சினி காளி அம்மன் கோயில், காந்தி மார்க்கெட் பகுதிகளில் அவர் மாறி மாறி அடைந்திருக்காரு. முக்காலமும் உணர்ந்த ஞானியாக உலா வந்திருக்காருங்க. பஞ்சபூதங்களையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்தாருன்னு
பறவைகள் விலங்குகள் பேசுவதே அவருக்கு புரியும்னு சொல்லுவாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓம் சர்க்குருநாதா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.